ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனுடைய புக்லேருந்து பார்த்துன்னு இருக்கோம். கீதையில் மனித மனம் அப்படின்னு அதில் சொல்கிற டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 102லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன ஒரு உபதேசமாக இருக்குது. அந்த காண்டிபத்தை எடுத்து நான் போர் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிற்கிறான். அப்போ அவர் கேள்விகள் கேட்குறார், இவர் பதில் சொல்கிறார். அதர்மத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தர்மம் நிற்கணும், வின் பண்ணணும், அதற்காக நீ போராடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போச்சே இந்த மனிதனுடைய மனதை பற்றி அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். ஏன்னா ஈசஸ் என்னதான் ஒரு பெரிய கிருஷ்ணனோட க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு காமன் மேன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு மன நிலைமையில் அர்ஜுனன் இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், எவன் தன்னையே ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமாக எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் சொல்கிறது இது அர்ஜுனனுக்கு, இன்ப துன்பங்களை சமமாக பார்க்குறாளோ அவாதான் யோகியாரா. நம்ம இப்போ பார்த்தோம் சிவன் சாருடைய இதில் எல்லாத்தையும் அந்த பந்தபாசங்களுடைய இறப்பு பிறப்பு எதையை பார்த்தாலும் அவளுக்கு ஒரு சரணமே இல்லாமல் இருப்பாள். அந்த மாதிரி அவள் எக்ஸாம்பிளாக இருக்கா அப்படின்னா தே பிகம் த கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்போ உடனே அர்ஜுனன் கேட்குறான், மதுசூதனா, இந்த மாதிரி நீ சொல்கிறியே எல்லாத்தையும் சமநோக்கோட பார்க்கணும் அப்படின்னு நீ சொல்கிறியே, எனக்கு இது புரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மனம் அவ்வளவு சஞ்சலம், ஹியூமன்ஸோட மைண்ட் அவ்வளவு சஞ்சலமாக இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. காற்றை கூட அடைச்சி வச்சுடலாம் போல இருக்குது, ஆனால் இந்த மனசை அடக்க முடியலையே, என்ன பண்ணுறது கிருஷ்ணா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணர் சொல்கிறார், எஸ், ஆமாம், மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் பை ப்ராக்டிஸ் இட் கேன் பி டன். அதாவது நம்ம தெய்வத்தின் குரலில் கூட பெரியவா நிறைய இதை பற்றி பேசியிருக்கா. இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கோட்டும் சொல்கிறார். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், கீழே ஒரு கடுகை கொட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பொறுக்க முடியுமா? பிக் பண்ணுறது நாட் பாசிபிள். அது மாதிரி திசை ஃபிரைன்னு சொல்லுவார் கபீர்தாஸ். 10 திசைகளையும் பறக்கக்கூடிய இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸி. சரி, என்ன பண்ணலாம்? வைராகியத்தினாலையும் ப்ராக்டிஸ்னாலையும் இதை நாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனன் கிட்டக்க. உடனே அடுத்த கொஸ்டின், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எப்படி இந்த ப்ராக்டிஸ் கொண்டு வருது? எப்படி இந்த வைராகியத்தை எப்படி கொண்டு வருது? கிருஷ்ணன் சொல்கிறார், இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இன்பம் துன்பம், நன்மை தீமை, இருட்டு வெளிச்சம், பாவம் புண்ணியம், அன்பு வெறுப்பு, இது எல்லாத்தினுடைய ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் கொடுக்கக்கூடியது தான் மனம். இது என்ன பண்ணுமா? பகுத்தறிவையும் இந்த நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனாக இருக்கக்கூடியவா அவள் கூட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறாள். அதான் அவர் கண்ணதாசன் சொல்கிறார், ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப ஒரு கருணை உள்ள இருக்கக்கூடியவன் கூட கொலை பண்ணிடுவான். ஒரு கொலைகாரன் கூட ஒரு நல்லவனாக மாறிடுவான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாறிடுவான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வால்மீகியோட கதை. திருடன் அப்படிப்பட்ட ஒரு திருடனாக இருக்கார். ஒரு சாதுக்கிட்டேயே போய் திருடுறார். அப்போ இந்த சாது போய் சொல்கிறார், நீ இந்த மாதிரி ஒரு திருட்டு தொழில் பண்ணுறியே, உன்னோட வீட்டுக்கு தெரிஞ்சால் இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாளா? ஏன் அக்செப்ட் பண்ணிக்காம? நான் அவளுக்காக தானே இது பண்ணுறேன். சரி, நீ என்னை இங்கேயே கட்டி போடு, இந்த மரத்துலையே நீ போய் கேட்டுன்னு வா அவங்க வீட்டில் அப்படின்னா. வீட்டில் போனால் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. தட் இவன் திருடி தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு அப்பா அம்மா மனைவி எல்லாரும் விட்டுட்டு போயிடுறான். இப்போ ஓடி வரார். ஓடி இந்த துறவி காலில் விழறார். அப்போது இந்த மாதிரி ராம் 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 சொல்லு, கடவுளை ப்ரே பண்ணு அப்படிங்கிற. எனக்கு தெரியாதுங்கிறான். மரம்னு சொல்லு, ராமராமம் ஆயிடும் அப்படின்னு. அன்னைக்கு உட்காண்டவர் தான்
புற்றீசல் மாதிரி வல்மீக் அப்படி அவர் மேலே வந்தது கூட தெரியாமல் ஒரு பெரிய மகானா மாறினார் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால் ஒரு செகண்டில் பண்ண முடியறதில்ல. ஆனால் எப்படி சொல்கிறார் அர்ஜுனன் கிட்ட சொல்கிற போச்சு, பை ப்ராக்டிஸ், பை அந்த வைராகியம் இருந்துடுத்துன்னா அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறார். சரி, அந்த வைராகியம்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அது எப்படி செய்யணும்? கிருஷ்ணர் அதுக்கும் பதில் சொல்கிறார். நாளை தொடர்ந்து பார்க்கலாமா?